மற்றொரு உடனுக்குடன் நேரலையில் ராமநாதபுரத்தில் தொடர்ந்து திருவிழாக்கள் நடந்து வருவதை அடுத்து சந்தையில் ஒரே நாளில் 8 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் தொடர்ந்து திருவிழாக்கள் நடந்து வருவதை அடுத்து சந்தையில் ஒரே நாளில் 8 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடந்திருக்கின்றன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கோவில் திருவிழாக்களால் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வியாபாரிகள் தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முகமது. தற்போது ராமநாதபுரத்தில் ஆடுகள் விற்பனை களை கட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தற்போது தமிழகத்தில் சித்திரை திருவிழாக்கள் கோலாகலமாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலுகாவுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கோயில்கள், அதாவது குறிப்பிடுவது சொல்லும் என்றால் திருவொற்றியூர் பாகம்பிரியாள் கோயில், பிடாரியம்மன் கோயில், கருப்பர் கோயில் உட்பட்ட பல்வேறு கோயில்களில் சித்திரை திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ஒவ்வொரு கோயில்களிலும் நேர்த்திக்கடனாக ஆடுகள் பலியிடுவது வழக்கமாக உள்ளது. இதனையொட்டி இன்று திருவாரணை ஆட்டுச் சந்தையில் சுமார் 600க்கும் மேற்பட்ட ஆடுகள், அதாவது மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 600க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது 7 மற்றும் 8 கிலோ எடை உள்ள ஒரு ஆடின் விலை 10,000 ரூபாய்க்கும், 10 கிலோ எடை உள்ள ஆடு 12 ரூபாய்க்கும், 12 கிலோ எடை உள்ள ஆடு ரூபாய் 18,000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. எப்போதும் இல்லாத அளவுக்கு, அதாவது எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு அதிக அளவில், அதாவது சுமார் 8 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து விற்பனையாக கொண்டு வரப்பட்ட அந்த விற்பனையாளர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. இதனையொட்டி அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் தொடர்ந்து திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அதையொட்டியும் இந்த ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கிறது. இதனை நாம் மிகவும் ஒரு ஆச்சரியத்துடனும் சந்தோஷத்துடனும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் எப்போதும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு எப்போதும் 1 கோடி 2 கோடி ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள் இந்த ஆண்டு அதிக அளவில் உச்சத்தை எட்டியிருக்கிறது. 8 கோடி ரூபாய்க்கு மேல் வரை உச்சத்தை எட்டியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகமது.